நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அகர முதல அறிவியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல், உயர உயர. மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டமல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம். தாய் தமிழக மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 கதையையும் ஆய்வு செய்து அறிக்கையை சீல் வைத்த கவரில் தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவு. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அகர முதல அறிவியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல், உயர உயர. மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டமல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம். தாய் தமிழக மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 கதையையும் ஆய்வு செய்து அறிக்கையை சீல் வைத்த கவரில் தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவு. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அகர முதல அறிவியல் அவர் ஆளுகின்ற அரசியல். உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். உயர உயர மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம். தாய் தமிழக மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 கதையையும் ஆய்வு செய்து அறிக்கையை சீல் வைத்த கவரில் தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள். நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி தேனியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்புகள் தகவல். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அகர முதல அறிவியல் அவர் ஆளுகின்ற அரசியல். உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். உயர உயர மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம். தாய் தமிழக மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு. சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 கதையையும் ஆய்வு செய்து அறிக்கையை சீல் வைத்த கவரில் தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 8வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே மண் சரிந்த அதிர்ச்சி காட்சிகள்.
நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள், சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு.